வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. அன்னமயக்கக அன்னரசேனைவ பூத்வா அன்னரசேனைவ விருத்திம் ப்ராப்ய அன்னரூப ப்ருதிவ்யாம் யத் விலீயதே ததன்னமய கோஷக ஸ்தூல ஷரீரம். மூன்று ஷரீரத்தினுடைய விளக்கத்திற்கு பிறகு மூன்று அவஸ்தைகளை பற்றியும் நாம் விளக்கத்தை பார்த்ததற்கு பிறகு இப்பொழுது பஞ்ச கோஷ விளக்கத்திற்கு வந்துள்ளோம். இவைகள் அனைத்தும் அனாத்மா ஆகின்றது. இந்த அனாத்மாவுக்கு வேறாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்விக்குத்தான் இப்பொழுது பதில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் மூன்று ஷரீரத்துக்கு வேறான, மூணு அவஸ்தைக்கு சாட்சியான, பஞ்ச கோஷத்திற்கு அதீதமானது ஆத்மா. அதில் பஞ்ச கோஷத்தில் அன்னமய கோஷத்தை பார்த்து முடித்தோம். அன்னமயக கக என்றால் சுருக்கமான பதில் ஸ்தூல ஷரீரம், நம்முடைய இந்த உடல். இந்த உடலை அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம். அங்கு மயக என்றால் விகாரம், மாற்றம். உணவினுடைய விகாரமாக இந்த உடல் இருக்கின்றது. அதனுடைய விளக்கம்தான் அன்ன ரசேனைவ பூத்வா. உணவினால் இந்த உடல் தோன்றி அன்ன ரசேனைவ விருத்திம் பிராப்பிய, உணவினாலேயே இந்த உடல் விருத்தி வளர்ச்சியை அடைந்து அன்னரூப பிருத்திவ்யாம், உணவு ரூபமாக இருக்கின்ற இந்த பூமிக்குள் எது விலீயதே, எது மரணத்திற்கு பிறகு சென்று ஒடுங்குகின்றதோ தது அன்னமய கோஷக. இதை ஏன் கோஷம் என்று சொல்கிறோம் என்றால், நான் என்கின்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் ஆத்மா. ஆனால் இந்த உடலில் நான் என்கின்ற அபிமானத்தை வைப்பதனால் அந்த ஆத்மாவை நாம் அறிய முடிவதில்லை. இப்போ இந்த உடல் ஆத்மாவை மறைக்கின்றது, ஆகவே இது கோஷம். அப்படி என்றால் இந்த உடல் ஆத்மாவை விட பெரியதா என்றால், ஆத்மாவை விட இது பெரியதாக இருந்து மறைப்பதில்லை. நம்ம பார்த்தோம், இந்த உடல் ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கின்றது, நம்முடைய கவனத்தை ஈர்த்து விடுகிறது. ஆகவே கோஷம் என்று சொல்கின்றோம். இப்போ இங்கே கோஷம் என்பது நம்முடைய கவனத்தை இழுத்து விடுவதனால் ஆத்மாவை நாம் அறியாமல் போகின்றோம். அந்த விதத்தில் கோஷம் ஆகின்றது. இனி அடுத்த கோஷங்களுக்கு செல்ல வேண்டும். பிராணமயக்கக பிராணாத்யாக பஞ்சவாயவக வாகாதி இந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷக மனோமய கோஷக்கக
मनश्च ज्ञानेन्द्रियपञ्चकम् मिलित्वा यो भवति स मनोमयकोशः विज्ञानमयकः बुद्धिज्ञानेन्द्रियपञ्चकम् मिलित्वा यो भवति स विज्ञानमयकोशः. ஏற்கனவே நாம் 3 ஷரீரத்தை பற்றி பார்த்துள்ளோம். ஸ்தூல ஷரீரம், சூக்ஷ்ம ஷரீரம், காரண ஷரீரம். ஸ்தூல ஷரீரம் என்பது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல், அதைத்தான் அன்னமய கோஷம் என்று கூறிவிட்டோம். சூக்ஷ்ம சரீரம் என்று நாம் ஒரு தத்துவத்தை பார்த்துள்ளோம். அதில் 17 அங்கங்களினுடைய சேர்க்கை சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தோம். கண்ணுக்கு தெரியாத நம்முடைய மனம்தான் சூக்ஷ்ம சரீரம். அதில் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 விதமான பிராணன், பிறகு மனம், புத்தி. இந்த 17 சூக்ஷ்மமான கரணங்களினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகளினுடைய சேர்க்கை தான் சூக்ஷ்ம சரீரம். ஞானேந்திரியம் என்ன, கர்மேந்திரியம் என்ன, 5 பிராணன் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது இந்த 5 கோஷம் 3 ஷரீரத்தில் எப்படி பிரிக்கப்படுகிறது என்றால், முதல் ஷரீரமான அன்னமய ஸ்தூல ஷரீரம் அன்னமய கோஷத்தோடு சேர்ந்து விடுகிறது. பிறகு கடைசி சரீரமான காரண ஷரீரம் ஆனந்தமய கோஷமாக மாறுகின்றது, அல்லது ஆனந்தமய கோஷத்துடன் கூறப்படுகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இடையில் இருப்பது தான் மற்ற 3 கோஷங்கள். அதாவது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த 3ம் சூக்ஷ்ம சரீரத்தை தான் குறிக்கின்றது. அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரமே 3 கோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது. எந்த 3 கோஷம்? பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். ஆகவே 3 ஷரீரம் எப்படி 5 கோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது என்றால், ஸ்தூல ஷரீரம் அன்னமய கோஷமாகவும், சூக்ஷ்ம சரீரம் 3 கோஷங்களாக, அதாவது பிராண மன விஞ்ஞானமய கோஷமாக, காரண சரீரம் ஆனந்தமய கோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இப்போ நம்ம படித்த இந்த 3 கோஷங்களும் சூக்ஷ்ம சரீரம்தான். ஆகவே சூக்ஷ்ம சரீரத்தில் எந்த அங்கம் எந்த கோஷத்தோடு சேர்கிறது என்று தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நம்ம நூலுக்குள் சென்றால், பிராணமயக கக, பிராணமய கோஷம் என்பது என்ன? இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சூக்ஷ்ம சரீரத்தில் எந்த பகுதி பிராணமய கோஷம் ஆகிறது, அதே போல சூக்ஷ்ம சரீரத்தில் எந்த பகுதி மனோமய கோஷம், சூக்ஷ்ம சரீரத்தில் எந்த போர்ஷன், எந்த பகுதி விஞ்ஞானமய கோஷம், அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. பிராணமயக என்பது என்ன? பிராணாத்யாக பஞ்சவாயவக, பிராணம் முதலிய 5 வாயு தத்துவங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். பிராண, அபான, வியான, சமான, உதானம்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்படி 5 விதமான பிராண சக்தி, பஞ்சவாயவக, 5 விதமான பிராண சக்தி. அடுத்தது வாகாதி இந்திரிய பஞ்சகம், வாக் முதலிய 5 கர்மேந்திரியங்கள், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் என்று 5 கர்மேந்திரியங்கள்னு படிச்சிருக்கோம். அதாவது செயல்பட உதவுகின்ற கருவிகள், பேசுவதற்கு, நடப்பதற்கு, ஒன்றை உயர்த்துவதற்கு, இப்படி செயல்பட பயன்படுகின்ற 5 சக்திகள். அதான் வாக் ஆதி, வாக் முதலிய
இங்கே வாக் அப்படின்னா சுவைக்கின்ற வாக்கல்ல, பேசுகின்ற வாக், அது கர்மேந்திரியம். வாகாதி இந்திரிய, இந்திரியம்னா இந்த இடத்துல கர்மேந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷக. அப்போ பிராணமய கோஷம் என்பது 17 அங்கங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் 10 அம்சம் பிராணமய கோஷத்துக்கு சென்று விடுகிறது. மீதி 7 தான் இருக்கு. 10 அம்சம் பிராணமய கோஷத்திற்கு சென்று விடுகிறது. அந்த 10 5 பிராண தத்துவம், 5 கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்ங்கிறது செயல்பட உதவி செய்கின்ற சக்தி. பிராண சக்திங்கிறது அது எல்லா செயலுக்கும் ஆதாரமாக இருப்பது, பவர் ஹவுஸ் போல பிராண சக்தி. இனி மனோமய கோஷம்ங்கிறது என்ன என்று பார்க்க வேண்டும். அதாவது சூக்ஷ்ம சரீரத்தில் எந்த பகுதி மனோமய கோஷமாக விளக்கப்படுகிறது. அடுத்ததை பார்த்தோம்னா மனோமய கோஷக கக. மனோமய கோஷம் என்பது என்ன? அதனுடைய பதில் மனஸ்ச ஞானேந்திரிய பஞ்சகம். அதாவது 6 தத்துவம் மனோமய கோஷம் ஆகின்றது. பிராணமயன் 10, இது 6. அந்த 6 என்ன? 1 மனக, 2வது ஞான இந்திரிய பஞ்சகம், 5 ஞானேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்களும் ஒரு மனமும், மனம் என்கின்ற தத்துவமும் மிலித்துவா சேர்ந்து யக பவதி எது இருக்கிறதோ சக அது மனோமய கோஷக, அது மனோமய கோஷம். நம்முடைய 5 ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று அறிவை கொடுக்க இந்திரியங்களாக கருவிகளாக இருக்கின்ற இந்த 5ம் நம்முடைய மனமும். இப்போ மனம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், சங்கல்ப விகல்பாத்மகம், இதுவா அதுவான்னு சங்கல்பம் செய்வது. பிறகு ஆல் எமோஷன்ஸ், விருப்பு வெறுப்பு அன்பு கருணை கோபம், இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் எந்த எண்ணத்தில் வெளிப்படுதோ அந்த எண்ணங்களினுடைய ஒட்டுமொத்தம்தான் மனம் என்று சொல்கின்றோம். ஆகவே மனோமய கோஷத்தில் எவ்வளவு விடுகிறது? 6 விடுகிறது. மொத்தம் 17 ஃபேக்டர் இருக்குது சூக்ஷ்ம சரீரத்தில். அதை 3 கோஷமாக பிரித்து கொடுக்க வேண்டும். அதில் 10 பிராணமய கோஷத்திற்கு சென்று விட்டது. 5 பிராணன், 5 கர்மேந்திரியங்கள். மனோமய கோஷம் அப்படிங்கிறதுல மனமும் 5 ஞானேந்திரியங்களும் சென்று விட்டது. இனி அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். அதில் என்ன எஞ்சி இருக்கின்றது அதை இப்பொழுது பார்த்தால் விஞ்ஞானமய கக. இப்போ விஞ்ஞானமய கோஷம் என்றால் என்ன? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கையில் இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தி என்ற ஒன்று தான் மீதி இருக்குது. அந்த 17 ஃபேக்டரில் 10 பிராணமய கோஷத்துக்கு போயாச்சு, 6 மனோமய கோஷத்துக்கு சென்று விட்டது. அந்த 6 1 மனம், இனி ஒன்று 5 ஞானேந்திரியம். விஞ்ஞானமய கோஷத்திலேயும் என்னாகின்றது? புத்தி என்ற ஒன்றும் மீண்டும் இந்த ஞானேந்திரியங்களும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆகவே 5 ஞானேந்திரியங்கள் 2 கோஷங்களிலும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. இப்போ மனோமய கோஷத்திலையும் மனம் ப்ளஸ் 5 ஞானேந்திரியங்கள், விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தி ப்ளஸ் 5 ஞானேந்திரியங்கள், அது விஞ்ஞானமய கோஷம். இப்போ மனோமய கோஷத்திற்கும் விஞ்ஞானமய கோஷத்திற்கும் வேற்றுமை மனம் புத்தி, ஆனால் ஒற்றுமை 2லேயும் ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது. அதுதான் சொல்லப்படுகிறது புத்தி ஞானேந்திரிய பஞ்சகம். புத்தியும் ஞானேந்திரியங்களான 5ம் மிலித்வா யோ பவதி சேர்ந்து எது இருக்கிறதோ சக விஞ்ஞானமய கோஷக, அது விஞ்ஞானமய கோஷம். இவ்விதம் 3 கோஷங்கள் ஒரு சரீரமாக ஆகின்றது. இப்போ அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம், பிராணமய மனோமய விஞ்ஞானமய கோஷம் சூக்ஷ்ம சரீரம். பிறகு காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். எதற்கு 3 சரீரம் 5ஆக பிரிக்கப்படுகிறது என்றால்
நம்ம ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வர வேண்டும். அப்படி 3 ஸ்டெப்பில் கடக்க முடியவில்லைன்னா 5 ஸ்டெப்பில் கடக்கிறோம். சில பேர்த்தினால 5 ஸ்டெப்லேயும் முடியாது, 6, 7, 10ன்னு பல ஸ்டெப்பு வேணும். அதனால தான் 6வது மய கோஷம் புத்திராதின்னு சொல்லுவார்கள். நம்மளுடைய மகன்கள் மகள்கள் இவங்கெல்லாம் 6வது மய கோஷமாக முதல்ல அதிலிருந்து வரணும். அந்த பற்றிலிருந்து நம்மளுடைய உடலுக்கு அதன் பிறகு ஒவ்வொரு கோஷமாக கடந்து செல்ல வேண்டும். நம்ம கடைசியில் பார்ப்போம் இந்த கோஷத்தை கடந்து செல்றதுனா என்ன. அடுத்தது ஒரு ஹிண்ட் நமக்கு தேவைப்படுது. நான் இப்பொழுது எந்த கோஷத்தில் அபிமானத்தோடு இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் முதல்ல எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சாத்தேனா கடந்து போக முடியும். ஆகவே ஒவ்வொரு கோஷத்தில் நம்ம அபிமானத்தோடு இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறதையும் எப்படி கடக்க வேண்டும்ங்கிறத சுருக்கமாக ஆனந்தமய கோஷத்தை முடித்துட்டு பார்ப்போம். இப்போ எது கோஷங்கள் அப்படின்னு பார்த்து கொண்டு வருகின்றோம். இத்துடன் 4 கோஷங்களை பார்த்து முடித்து விட்டோம். 2 சரீரங்களும் 4 கோஷத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டது. இனி இறுதி கோஷம் இறுதி சரீரத்தோடு சம்பந்தப்படும். அடுத்த கோஷத்திற்கு செல்வோம். ஆனந்தமயக்கஹ ஏவமேவ காரண சரீரபூத அவித்யாஸ்த மலினசத்வம் பிரியாதி விருத்தி சகிதம் சத் ஆனந்தமய கோஷக ஏதத் கோஷ பஞ்சகம். ஆனந்தமயக கக, ஆனந்தமய கோஷம் என்றால் என்ன? சுருக்கமான பதில், காரண சரீரம் ஆனந்தமய கோஷக. காரண சரீரம் என்றால் என்ன? ஏற்கனவே அதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஸ்தூல சரீரத்தை படிக்கும் பொழுது நல்லா விளங்கும்னு படித்தோம். சூக்ஷ்ம சரீரத்தை படிக்கும்போது கொஞ்சம் அப்படியே வேகாக இருக்கும்னு படித்தோம். ஆனாலும் மனசு தானேன்னு புரிஞ்சிட்டோம். காரண சரீரம் வரும்போது தான் ஒன்றுமே புரியலன்னு நமக்கு தோன்றும். காரணம் என்னவென்றால் அது காரண சரீரம், அதுதான் காரணம். காரண சரீரம்னா அது கண்ணுக்கு தெரியாத காரண ரூபமாக இருக்கு. அந்த காரணத்தில் நம்ம விகல்பங்களை எல்லாம் பார்க்க முடியாத ஒரு கான்செப்ட். மனசுனால தான் இப்படின்னு புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை நம்ம தொட்டு இப்படித்தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அந்த கான்செப்டை நம்ம புரிந்திருந்தால் நம்ம காரண சரீரம்னா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். இனி அந்த காரண சரீரம் வேறு கோணத்தில் விளக்கப்பட்டது. இங்கு ஆனந்தமய கோஷகன்னு பெயர் கொடுத்து மேலும் வேறு கோணத்தில் இந்த காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷமானது விளக்கப்படுகிறது. நம்ம காரண சரீரத்தை படிக்கும் பொழுது அவித்யா ரூபம் அப்படின்னு படித்தோம். அந்த காரண சரீரத்தில் எப்படி இருக்குன்னா வெறும் அவித்யா, அறியாமையினுடைய இருப்பிடம்னு பார்த்தோம். பிறகு அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணும் பொழுது நம்ம ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சோம்னா ஜாகிரத அவஸ்தை கிடைக்கும்னு பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது சொப்பன அவஸ்தைன்னு பார்த்தோம். இந்த உடம்பில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு வெறும் மனதிற்குள்ள மட்டும் நம்ம அபிமானம் வச்சு மனது மட்டும் விழிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த உலகத்தை நம்ம பார்க்கலைன்னா கனவு உலகம்னு பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற அபிமானமும் சென்று காரண சரீரத்தில் அபிமானம் வச்சா நமக்கு கிடைக்கிற அவஸ்தை சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம்னு பார்த்தோம். ஆழ்ந்த உறக்கத்திற்குள்ள என்ன இருக்கின்றது என்றால் 2 இருக்கின்றது. ஒன்று அறியாமை, இனி ஒன்று ஆனந்தம். அது எப்படி அதற்குள்ள 2 இருக்குன்னு தெரியும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த 2 சொல்கிறோம். ஒன்றும் அறியாமல் ஆனந்தமாக உறங்கினேன். அப்போது காரண சரீரத்திற்குள்ள நம்ம சுஷுப்திங்கிற அவஸ்தையில் போய் காரண சரீரத்தை அனுபவிச்சிட்ருக்கோம்.
நமக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, காரண சரீரத்திற்குள்ள அறியாமையும் ஆனந்தமும் இருக்கின்றது. அந்த ஆனந்தம்ங்கிற அடிப்படையில் தான் ஆனந்தமய கோஷம்னு பெயர் வந்துள்ளது. ஏன்னா காரண சரீர கோஷம்னே சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் ஆனந்தமய கோஷம்னு சொல்லப்பட்டதுன்னா, அங்கு அஞ்ஞானமும் ஆனந்தமும் இருக்குது. அஞ்ஞானமய கோஷம்னு சொல்லலாம், ஆனால் சாஸ்திரத்தில் அதற்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர். காரணம் அங்கே அஞ்ஞானமும் இருக்குது, ஆனந்தமும் இருக்கின்றது. இப்போ அந்த கருத்தை தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்ம காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷத்தில் 2 தத்துவத்தை பார்க்க போகிறோம். ஒன்று அஞ்ஞானத்தை பற்றிய விசாரம், இனி ஒன்று ஆனந்தத்தை பற்றிய விசாரம். முதல்ல அஞ்ஞானத்தை பற்றிய விசாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிறகு ஆனந்தத்தை பற்றிய விசாரத்திற்கு வருவோம். ஏன்னா இங்கே 2 கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அறியாமையை பற்றிய சில கருத்துக்கள், ஆனந்தத்தை பற்றிய சில கருத்துக்கள். இப்போ அறியாமையை பற்றிய கருத்தை முதலில் எடுத்துக்கொள்வோம். சாஸ்திரமானது மாயையை பற்றி விசாரம் அல்லது கூறும் பொழுது, நாம் இனிமேல் அடுத்தது மாயையை பற்றி பார்க்க போகிறோம். மாயாங்கிற ஒரு தத்துவம் 3 குணத்தினுடைய சேர்க்கை என்று அறிமுகப்படுத்துகிறது. நம்ம இனிமேல் தான் அதை பார்க்க போகின்றோம். ஒன்று சத்துவகுணம், இனி ஒன்று ரஜோகுணம், இனி ஒன்று தமோகுணம். இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3னுடைய சேர்க்கை தான் மாயை அப்படிங்கிற தத்துவம். பிறகு சாஸ்திரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த தத்துவபோதத்திலேயே பார்க்க போகிறது, இந்த மாயையிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த உலகம்னு பார்க்க போகிறோம். அதற்கு ஆத்மா அல்லது பிரம்மன் ஆதாரமாக இருக்காருங்கிறது வேறு கருத்து. ஆனால் எதிலிருந்து இந்த உலகம் வந்ததுன்னா, மாயையிலிருந்து இந்த உலகம் வந்தது. மாயை எப்படிப்பட்ட தன்மையுடையது? திரிகுணாத்மிகா, 3 குணத்தினுடைய தத்துவம். இப்போ சத்துவம், ரஜஸ், தமஸ் மாயையில் இருந்தால், அந்த மாயையிலிருந்து இந்த உலகம் வந்தால், இந்த உலகத்தில் என்ன இருந்தாகணும்? சத்துவம் இருக்கணும், ரஜஸ் இருக்கணும், தமஸ் இருக்கணும். இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் தமஸ், சத்துவம், ரஜஸ் இந்த விதத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தையே 3 குணமாக பிரிச்சிடலாம். இனி இந்த 3 குணத்தினுடைய தன்மை என்ன, நேச்சர் என்ன அப்படின்னா, தமஸிலிருந்து போவோம். தமஸ் அப்படின்னு சொன்னால் ஜடஸ்வரூபம், ஜடமாக இருக்கிறதுக்கு பேர் தமஸ். அதாவது அறிவற்ற தன்மை, இனர்ட்டாக இருக்கிறது, அது தமத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ கல், மண் இதெல்லாம் இருக்குது, அது செயல்படுவதும் இல்லை, அறிவை அடைவதும் இல்லை, அது அப்படியே ஜடமாக தமஸாக இருக்குது. அதைத்தான் நம்ம தமஸ் அப்படிங்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜட பொருள்களெல்லாம் மாயையினுடைய தமோ அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. பிறகு எங்கெல்லாம் செயல் இருக்கின்றதோ அதெல்லாம் ரஜஸ். ரஜஸ்னா ஆக்டிவிட்டி, பவர் டு ஆக்ட். தமஸ்னா பவர் டு பி இன்ஆக்டிவ், செயல்படாமல் இருக்கிறது, அதுவே ஒரு சக்தின்னு சொல்கிறோம். 3 குணமும் சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விதமான பவர். அதாவது செயல்படாமல் இருக்கும் சக்திக்கு பேர் தமோகுணம், செயல்படுகின்ற சக்திக்கு பேர் ரஜோகுணம். பிறகு அறியும் சக்தி, அது சத்துவகுணம், பவர் டு நோ, நாலேஜ். அறிகின்ற சக்திக்கு சத்துவகுணம், செயல்படுற சக்திக்கு பேர் ரஜோகுணம், செயல்படாத சக்திக்கு பேர் தமோகுணம். குணத்தை பற்றியெல்லாம் பெரிய விசாரம் சாஸ்திரங்களில், கீதையில எல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு மட்டும் நம்ம தெரிந்து கொண்டால் போதும். இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் 3 குணத்தினுடைய சேர்க்கை மாற்றம்தான். ஒருவர் 100% சத்துவம்னு சொல்லவே முடியாது. எல்லா குணங்களும் சேர்ந்து தான் எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் அந்த குணங்களில் வேற்றுமைகள் இருக்கின்றது. நாம் பார்க்கின்ற இந்த ஜட பிரபஞ்சம் இனர்ட் ஆப்ஜெக்ட் அது மேக்சிமம் தமசில் இருக்குது. பிறகு மற்ற உயிரினங்கள் செயலில் தான் இருக்குது, அறிவு ஓரளவு இருக்குது, சத்துவம் ரொம்ப கிடையாது. ஆனால் மனிதனிடம் அறிவு கூர்மை ரொம்ப இருக்குது. ஆகவே மனிதனை நம்ம சத்துவம்னு சொல்லலாம். மற்ற உயிரினங்களெல்லாம் ரஜஸ்னுடைய வெளிப்பாடு,
ஜடமான இந்த உலகம் வந்து தமஸ்னுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம். பிறகு ஒரே மனிதனிடம் 3 குணம் இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு நேரத்தில் அவனுக்கு சத்துவம் அதிகமாக இருக்கும், ரஜஸ் குறைவாக இருக்கும், தமஸ் குறைவாக இருக்கும். பிறகு திடீர்னு ரஜஸ் அதிகமாயிரும், அதற்கப்புறம் தமஸ் அதிகமாகும். இப்படி குண மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. இப்போ எப்பொழுது நமக்கு வந்து தமோ குணம் அதிகமாகுதோ அப்பொழுது இந்த தமோ குணம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கின்ற ரஜோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் அடக்கி அது மேலே வரும். நம்ம இடத்துல 3 குணமும் இருக்குது. அதே போல் சத்துவ குணம் மேலே வரணும்னா மற்ற 2 குணத்தையும் அந்த நேரத்தில் கீழே தள்ளித்தான் மேலே வந்து ஆக வேண்டும். அப்படி இப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தமோ குணமானது மேலே வந்து ரஜோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் அடக்கி விடுகிறது. தமோ குணம் வந்து ஃபுல் பவரை எடுத்துக்குது. அப்பொழுது தான் நமக்கு நன்கு உறக்கம் வருகிறது. இதிலிருந்து தமோ குணமும் நமக்கு வேணும்னு அர்த்தம். ஆனால் எங்கே வேணும்னா அது உறங்கும் போது வேணும், அது கிளாஸில் வந்துடக்கூடாது. கிளாஸில் வந்துட்டால் சிரமமாயிடும். இப்போ தமோ குணமும் நமக்கு வேண்டும். தமோ குணம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்குவோமே, வெறும் ரஜஸ்லேயே இருந்தோம்னா தூங்க முடியாது. ஆகவே தமோ குணம்ங்கிறது மேலே வரும் பொழுது அது சத்துவத்தை அடக்கி பிறகு ரஜஸையும் அடக்கி விடுகிறது. இப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எதை 2 அனுபவிக்கின்றோம்? ஒன்று அஞ்ஞானம், இனி ஒன்று ஆனந்தம். இப்போ இந்த தமோ குணம் என்ன செய்கிறது? சத்துவ குணத்தை அடக்கிறதுனால அங்கே ஞானம் கிடையாது. ஏன்னா சத்துவ குணத்தை வந்து முழுமையாக தனக்கு கீழே வச்சிருது, அதனால அஞ்ஞானம். இந்த தமோ குணம் ரஜோ குணத்தையும் அடக்கி விடுகிறது, ஆகவே அங்கு ஆனந்தம். ரஜஸ் இருந்தால் தான் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது துயரம். ரஜோகுணம் வந்து துயரத்துக்கு சமம், அதாவது கிளேஷம், கஷ்டம். அங்கே ரஜோகுணமும் இல்லாததுனால துயரமும் இல்லை. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் அல்லது காரண சரீரத்தில் நம்ம இருக்கும் பொழுது அல்லது ஆனந்தமய கோஷத்தில் நாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்னா தமோ குணத்தினுடைய பிடியில் இருக்கின்றோம். இது ஒரு ஆங்கிளில். தமோ குணத்தில் பிடியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மீதி 2ம் இல்லை. எது? சத்துவமும் ரஜஸும் கிடையாது. எந்த தமோ குணமானது மேலோங்கி சத்துவத்தையும் ரஜஸையும் தள்ளி விடுகிறதோ அந்த இடத்துல சத்துவம் அதனுடைய சக்தியை இழந்து இருப்பதனால் அந்த சத்துவத்தை நம்ம வந்து மலின சத்துவம் என்று அழைக்கின்றோம். மலின சத்துவம். மலின சத்துவம் அப்படின்னு சொன்னால் தமோ குணத்தினால் பீடிக்கப்பட்ட சத்துவம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசிக்கலி மனிதர்களெல்லாம் சத்துவ குணத்தை உடையவர்கள் மிருகத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் அந்த மனதில் வந்து அறிகின்ற சக்தியை உடைய நம்முடைய மனம் அறியும் சக்தியை இழந்து விடுகிறது. எப்பொழுது? ஆழ்ந்த உறக்கத்தில். காரணம் என்ன என்றால் அங்கு அவித்யா, அஞ்ஞானம், இருள் குடிகொண்டு இருக்கின்றது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இந்த நூலுக்குள் சென்றால் ஏவம் ஏவ, இவ்விதம். இவ்விதம்னா எப்படி ஒவ்வொரு சரீரத்தை கோஷத்தோடு சம்பந்தப்படுத்துகிறோமோ அதே போல் பார்த்தோம்னா இந்த ஆனந்தமய கோஷம் காரண சரீரத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதை கூறுகின்றார். காரண ஷரீர பூத, காரண ஷரீரத்தில் இருக்கின்ற அல்லது காரண ஷரீரமாக இருக்கின்ற, காரண ஷரீரமாக இருக்கின்ற இந்த ஆனந்தமய கோஷமானது காரண ஷரீரத்தில் முழுமையாக இருக்கின்ற அவித்யா, அவித்யாஸ்த, அவித்யில் உள்ள. ஏன்னா காரண சரீரம் வந்து அஞ்ஞானமயமாக இருக்கு, அறியாமை சொரூபமாக இருக்கின்றது. அவித்யான இங்கே அஞ்ஞானம். அஞ்ஞானத்தில் உள்ள மலின சத்துவம். மலின சத்துவம். மலின சத்துவம் அப்படின்னு சொன்னால் தமோ குணம் மேலே வந்து சத்துவ குணமானது ஒடுங்கி விட்டது. அங்கே சத்துவத்தையே அது அடக்கிட்டதுனால ரஜஸையும் சேர்ந்து அடக்கி விட்டது. ரஜஸும் சத்துவமும் கீழே சென்று விட்டது. ஆகவே நம்ம ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அவித்யில இருந்து கொண்டு
நாம் மற்ற 2 குணத்தையும் கீழே தள்ளி நாம் அஞ்ஞானத்துடன் இருக்கின்றோம், ஆனந்தத்துடனும் இருக்கின்றோம். நம்ம ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சுஷுப்தியில் இருக்கிறோம்னு ஒரு கருத்து. பிறகு இனி ஒரு ஆங்கிள் நம்ம இனி பார்க்க போறோம். இதோட அறியாமையை பற்றிய விசாரம் முடிவடைகிறது. அறியாமையை பற்றி சாஸ்திரத்துல ரொம்ப விசாரம் செய்வார்கள். அறியாமையை பற்றிய அறிவு தான் ரொம்ப நமக்கு முக்கியமா தேவைப்படுகிறது. ஆனா இப்பொழுதுக்கு இது போதும், மீதியை பிறகு பார்ப்போம். இனி ஆனந்தத்தை பற்றிய விசாரத்திற்கு வருவோம். காரண சரீரம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, முழுமையா போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைப்பது சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம்னு பார்த்தோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. ஒன்று சுகம், இனி ஒன்று அஞ்ஞானம். ஆனால் நாம ஜாகிரத அவஸ்தையில இருந்து கொண்டே எப்பொழுது ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோமோ அந்த நேரத்திலையும் நம்ம ஆனந்தமய கோஷத்துல இருக்கோம். ஜாகிரத அவஸ்தையிலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற காலத்துல நம்ம ஆனந்தமய கோஷத்துல இருக்கோம். அதே போல ஜாகிரத அவஸ்தையிலேயே நம்ம கண்களை எல்லாம் மூடிட்டு 5 ஞானேந்திரியங்களையும் பயன்படுத்தாம அப்படியே விழிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா அப்படியே கனவுளவு போயிட்டோம்னு வச்சுக்கோமே. சில பேர் பகல் கனவு காணுவார்கள், தெரியுமோ? அப்ப சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாது. அப்ப அவங்களுடைய மனசுல ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போயாச்சு. ஆனா உறங்கவில்லை. அவங்களுடைய மனது கற்பனையான ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கண்டு கொண்டிருப்பதும் கனவு தான். ஆனா வேறு கனவு. நம்ம உறக்கத்திலிருந்து வந்த கனவு அல்ல. அவர்களும் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சு தைஜசனாக இருக்கிறார்கள். அதுபோல ஜாகிரத அவஸ்தையிலேயே நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம காரண சரீரத்தோட அபிமானம் வைத்துள்ளோம், அல்லது ஆனந்தமய கோஷத்துல அபிமானம் வச்சிருக்கோம். செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பிராணசக்தி எல்லாம் பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல அபிமானம் வைத்துள்ளோம், அல்லது ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்துள்ளோம். பிறகு இந்த ஆனந்தம் இருக்கே நம்ம அனுபவிக்கிறது, அத சாஸ்திரத்துல 3 படியாக பிரிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆனந்தம் 3 படிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பிரியம், இனி ஒன்று மோதம், மூன்றாவது பிரமோதம். பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு ஆனந்தம் அப்படி பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிய, மோதம், பிரமோதம்ங்கிறது ஆக்சுவலி தாட்ஸ் தான். பிரிய விருத்தி, மோத விருத்தி, பிரமோத விருத்தி அப்படின்னு நம்மளுடைய தாட், எண்ணங்கள் பிரிய எண்ணம், மோத எண்ணம், பிரமோத எண்ணம்னு பிரிக்கப்படுகிறது. இதுல நமக்கு பிரிய எண்ணம் வரும் பொழுது ஒரு விதமான ஆனந்தம். பிறகு மோதம்ங்கிற எண்ணம் வரும்போது பிரியம்ங்கிற எண்ணத்தை விட அதிகமான ஆனந்தம். அப்படின்னா விருத்தியும் அதை விட சூக்ஷ்மம் ஆயிருது. பிரமோதம்ங்கிற எண்ணம் வரும் பொழுது மோதம்ங்கிறத விட அதிகமான சூக்ஷ்மமான விருத்தி, அதிகமான ஆனந்தம். அதாவது பிரியம்ங்கும் போதே ஒரு சுகம், மோதம் போது அதிக சுகம், பிரமோதம் போது அதை விட அதிகமான சுகம். எப்பொழுது பிரிய விருத்தி வருகிறது என்றால், நம்ம மனதில் எதை இஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த இஷ்டமான வஸ்துவை பார்க்கும் பொழுது பிரிய விருத்தி, பிரியம்ங்கிற எண்ணம் மனசுல வருது. இப்ப இத பிரியத்துக்கு லட்சணம் கொடுக்கணும்னா இஷ்ட வஸ்து தர்ஷன ஜன்ய சுகம். இஷ்டமான வஸ்துவை பார்ப்பதனால் தோன்றுகின்ற சுகம். இஷ்ட வஸ்து தர்ஷன ஜன்ய சுகம். ஒரு சமஸ்கிருதம் தெரியாமலேயே இந்த சமஸ்கிருதத்தை புரிஞ்சுக்கலாம். இஷ்டம்னா பிரியம், வஸ்துனா பொருள். இஷ்ட வஸ்து தர்ஷனம், பார்ப்பதனால் வருகின்ற சுகம். ஜன்யம்னா தோன்றுகின்ற சுகம். பிறகு இரண்டாவது மோதம் அப்படின்னா அந்த வஸ்துவை அடையும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற சுகம். இஷ்ட வஸ்து லாப ஜன்ய சுகம்.
அந்த வஸ்துவை நம்ம பார்த்திருக்கோம், அப்படிப்பட்ட பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சுகம். அந்த பொருளை நம்ம அதற்கு ஓனர் ஆகும் பொழுது, அதை அடையும் பொழுது வருகின்ற சுகம். இப்ப இஷ்ட வஸ்து லாப சுகம். மூன்றாவது அது மோதம். மோத விருத்தி அப்பதான் வரும். பிரமோதம்னு சொன்னா இஷ்ட வஸ்து அனுபவ ஜென்ய சுகம். அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது வருகின்ற சுகம். நமக்கு விரும்பிய பொருளை பார்க்கும் பொழுது கிடைக்கிற இன்பம் பிரியம். விரும்பிய பொருளை நம்ம அடையும் பொழுது கிடைக்கிற இன்பம் மோதம். அதை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கிற இன்பம் பிரமோதம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அமர்ந்துட்டு இருக்கேன் என்னோட ரூம்ல. ஒருவர் ஒரு 3 வயது குழந்தையை அழைத்து கொண்டு வருகிறார்கள். நான் அந்த குழந்தையிடம் சாக்லேட் ஒன்றை எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட் அந்த குழந்தையினுடைய மனதில் வர்றது பிரிய விருத்தி. பிரிய விருத்தின்னு என்ன? அதற்கு விரும்பிய ஒன்று அது பார்த்துடுது. உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சிருக்கு? பிரிய விருத்தி. நமக்கு விரும்பினது இங்கே இருக்கு அப்படின்னு கிடைச்சிடுது. இரண்டாவது என்ன அப்படின்னா, விரும்பினது அங்கே இருக்கு, சாமி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அது அடுத்தது இருக்கு அல்லவா. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கொடுத்துட்றேன். உடனே அந்த குழந்தை கைக்கு அது வந்தாச்சு. ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன? அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கு, நம்ம கைக்கு வந்தாச்சு. அப்போ ஹாப்பினஸ் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயாச்சு. தேர்டு ஸ்டேஜ் அம்மா குறுக்க வரக்கூடாது. இங்கே சாப்பிடாத, வீட்டில் போய் சாப்பிடலான்னெல்லாம் சொல்லக்கூடாது. அதை சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடைக்கணும். அந்த குழந்தை சாப்பிடுகின்றது, அது தேர்டு ஸ்டேஜ். அதை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கிற சுகம். ஃபஸ்ட்டு நான் விரும்புகிற பொருள் அவைலபிள். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம அதை வாங்க போகும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிடுவார். இப்போ முதல்ல அவைலபிள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே ஒரு சுகம். இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்குறோம் கடையில் இருக்கான்னு, இருக்குன்னு தெரிஞ்சிட்டாவே ஒரு சுகம். அதற்கு பிறகு போய் வாங்கி அது நம்முடையதாகிவிட்டதுன்னு நினைக்கும் பொழுது இரண்டாவது படி. பிறகு அதை ஆக்சுவலி அனுபவிக்கும் பொழுது மூன்றாவது படி. அப்படி நமக்கு வருகின்ற சுகம் படிப்படியாக வருது. முதல்ல இருக்கு, பிறகு அது என்னுடையதாக இருக்கிறது, நான் அனுபவிக்கின்றேன். இப்படி நம்ம மனதில் வருகின்ற ஆனந்தம், அந்த இன்பம், அந்த சுகத்தை தான் ஆனந்தமய கோஷம். இப்போ என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சுகத்தில் இருக்கிற பற்றுனால நம்ம ஆத்மாவை மறந்து விடுகின்றோம், விட்டு விடுகின்றோம். இதுதான் இங்கு அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. பிரியாதி விருத்தி சகிதம் சது. பிரிய ஆதி, பிரியம் முதலிய, ஆதினா எக்ஸெட்ரா. இங்க எக்ஸெட்ரான்னா மோதம் பிரமோதம். விருத்தின தாட், சகிதம் அத்துடன் கூடிய, பிரியம் முதலிய எண்ணங்களுடன் கூடியதாகவும், சது அப்படின்னா அப்படியும் எது இருக்கிறதோ அது ஆனந்தமய கோஷக. அதாவது ஆழ்ந்த உறக்கத்திலையும் கூட எண்ணம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த எண்ணத்துக்கு பேரு நித்ரா விருத்தி என்று அழைக்கின்றது. காரணம் என்னவென்றால், எந்த ஒன்றையும் நம்ம ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது தாட் ஃபார்மில் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் ரீகலெக்ட் பண்ண முடியும். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம தூக்கத்தை ரீகலெக்ட் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு தாட் அங்கே இருந்து அனுபவத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தாட்டை நம்ம சொல்ல முடியாது, எண்ணத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே அந்த தூக்கத்தில் இருக்கிற எண்ணத்துக்கு பேர் நித்ரா விருத்தி. அந்த விருத்தி, அந்த எண்ணத்துக்கு விஷயம் அஞ்ஞானமும் ஆனந்தமும். ஆனால் விழித்ததற்கு பிறகு எப்பொழுது பிரிய விருத்தி வருதோ, மோத விருத்தி வருதோ, பிரமோத விருத்தி வருதோ, அது ஆனந்தமய கோஷம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாகவும் நடக்கும். நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்துட்டோம்னு வச்சுக்குவோமே, பார்த்தா ஓரளவுக்கு இரிட்டேஷன், அவங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டா இரிட்டேஷன் டபுள். பிறகு அவங்களோட கலகம் வரும்பொழுது, கைகலப்பு வரும்போது தேர்டு லெவல். இது பிரியத்துக்கு மட்டுமல்ல, ஆப்போசிட்டாக இருக்கு. ஒருத்தரை பார்த்தாவே சில பேர்த்துக்கு அலர்ஜி, சில பேர்த்துக்கு கோபம் வந்துடும். பார்க்காத வரைக்கும் நல்லா இருப்பார்கள். அப்படி அப்பொழுதெல்லாம் நம்ம ஆனந்தமய கோஷத்தில் இல்லை, வேற ஏதாவது கோஷத்தில் இருப்போம். இப்போ ஆனந்தமய கோஷத்தில் எப்போ இருக்கோம் அப்படின்னா,
எந்த பொருளை பார்த்து ஒரு சுகம் வருதோ, பிறகு அதை அடையும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது வருதோ, அது ஆனந்தமய கோஷம். ஆனால் சில சமயங்களில் நம்ம மனம் பக்குவப்பட என்ன ஆகும் தெரியுமோ, ஒரு பொருள் துக்கத்தை கொடுத்துட்ருக்கும், பிறகு அதுவே ஆனந்தமாக மாறும். அதான் ஆரம்பத்தில் துக்கமாக இருந்து அபியாசம் பண்ண அது ஆனந்தமாக மாறும். அந்த பொருள் நமக்கு நன்மையை கொடுக்கிற பொருளாக இருந்தால் அது சாத்விகமான சுகம்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, தத்துவ போத கிளாஸ் தான் அல்லது வேதாந்த கிளாஸ் தான். ஆரம்பத்தில் உட்கார்ந்துருந்தோம்னா துக்கமாக இருக்குது, முதல்ல முட்டி வலிக்கும், ஏன்னா சேர்லேயே உட்காந்து பழகி. இங்கே 1 மணி நேரம் உட்காந்து பழகிறதுல அதில் ஆரம்பிக்கும் துக்கம். பிறகு கொஞ்ச நாளாக நமக்கு ஏதோ ஒரு ரிஃபைன்மெண்ட் மைண்டில் இருந்ததுன்னா அதுவே சுகமாக மாறும். இப்போ ஆரம்பத்தில் துக்கமாக இருக்கிறது பிறகு சுகமாக மாறலாம், அல்லது ஆரம்பத்தில் பிரியம் மோதத்தை கொடுத்துட்டு இருக்கிறது பிறகு துக்கமாகவும் மாறலாம். அப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது பிரியமோத பிரமோத விருத்தி வருதோ, அந்த விருத்தியில் நம்ம இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம். முடிவு செய்கின்றார், ஏதத் கோஷ பஞ்சகம். ஏதத்னா இது, கோஷ பஞ்சகம் இதுதான் 5 கோஷம். இத்துடன் 11 அனாத்மா வார்த்தைகளும் முடிவடைந்து விடுகிறது. சிஷ்யனுடைய கேள்வி என்ன? ஆத்மா கக. ஏன் இந்த கேள்வியை கேட்டான்? தத்துவ விவேகம்னா என்னங்கிறதுக்கு ஆத்மா அனாத்ம விசாரம்தான் தத்துவ விவேகம்னு சொன்னார். உடனே ஆத்மானா என்னங்கிற கேள்வி வந்தது. அதற்கு குருவானவர் இந்த 11 டேர்ம்ஸை சொல்லி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது தான் ஆத்மான்னு சொன்னார். 3 சரீரத்தை கடந்து 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக பஞ்ச கோஷத்திற்கும் பஞ்ச கோஷ அதீதக சன் யத் திஷ்டதி, அதையெல்லாம் தாண்டி எது இருக்கோ அது ஆத்மான்னு சொன்னார். பிறகு எது ஆத்மாங்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது பிறகு வரப்போகுது. அடுத்த பகுதியில் இங்கே ஆசிரியர் என்ன சொல்ல போறாருன்னா, இவைகளெல்லாம் ஏன் ஆத்மா அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்க போறார். அதற்கு முன்னாடி இந்த கோஷத்தை பற்றிய மிக சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா 3 சரீரத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னாவே 5 கோஷத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஆகுது. பிறகு ஏன் 5 கோஷமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம மெதுவாக படிப்படியாக ஒவ்வொரு கோஷத்தையும் நீக்கி போகணுங்கிறதுக்காகன்னு பார்த்தோம். இப்போ இங்கே நம்ம மிக சுருக்கமாக எப்படி பார்க்கலாம், எப்படி விலகி போவது, நாம் எந்த கோஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது. நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க செல்லும் வரை அல்லது உறக்கத்திலையும் கூட நம்ம ஏதோ ஒரு 5 கோஷத்தில் தான் அபிமானத்தோடு இருந்து கொண்டு இருப்போம். 5 கோஷத்திலிருந்து தாண்டி நம்ம வாழ முடியாது. ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு ஏதோ ஒரு கோஷத்தில் நம்ம அபிமானம் வச்சுருப்போம், பற்று இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஹேண்டில் பண்ணுறது வேற, அதோடு இருந்து கொண்டு இருப்பது வேறு, அதில் முழு அபிமானத்தோடு இருப்பது வேறு. இப்படி நம்ம அந்த 5 கோஷத்தில் ஏதோ ஒரு கோஷத்தில் இருப்போம். நம்ம எந்த கோஷத்தில் இருக்கிறோங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வருகின்ற சுக துக்கங்கள் எதன் நிமித்தமாக வருதுன்னு நம்ம பார்க்கணும். என்னுடைய மைண்டு எதனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பார்க்கணும், எதனால் மகிழ்ச்சி அடையுதுன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு க்ளூ. நமக்கு நம்ம எந்த லெவலில் இருக்கோம், பாடி லெவலில் இருக்கிறோமா, பிராணா லெவலில் இருக்கிறோமா, மைண்டு லெவலில் இருக்கிறோமா, விஞ்ஞானம் நாலேஜ் லெவலில் இருக்கிறோமா, ஹாப்பினஸ் லெவலில் இருக்கிறோமா. இதை நம்ம பார்க்குறதுக்கு என்ன க்ளூன்னு சொன்னால், நம்ம மைண்டில் வர்ற டிஸ்டர்பன்ஸை எடுத்து எதனால் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறார்கள். நமக்கு அந்த டிசைன் பிடிக்கல, கலர் பிடிக்கல. அதில் சில பேர் வீட்டில் ஒரு பெரிய கோலாகலமே நடக்கும், ஒரு பெரிய யுத்தமே நடந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மைண்டு அந்த லெவலில் தான் இருக்குது. உடம்பில் நமக்கு ட்ரெஸ் இருக்குது, அதனுடைய செலெக்ஷன், பிறகு பாடியினுடைய அப்பியரன்ஸ், அதுலேயே நமக்கு முழு கவனம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே. அதனால் வர்ற சுகம், அதனால் வர்ற துக்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அன்னமய கோஷத்தில் இருக்கோம். பிறகு ஜாதி அபிமானம்,
ஜாதிங்கிறது ஒரு பாடி லெவலில் வர்றது தான், அதுலேயும் கிடையாது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இருந்தாலும் இந்த ஜாதி பற்றுடன் இருப்பது, பிறகு உடலில் இருக்கின்ற அப்பியரன்ஸுக்காக கொடுக்குற முக்கியத்துவம், அதுவும் ஒரு டீசெண்டாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணணும் தான். பட் அதுலேயே இருந்தோம்னா நம்ம அன்னமய கோஷத்தில் தான் இருக்கோம். பிறகு உணவு அதெல்லாம் பிராணமய கோஷத்தில் வரும். இப்போ உணவு கட்டுப்பாட்டு இல்லாமல் இருந்தோம், உணவுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பிராணமய கோஷத்தில் அது வருவது. ஏன்னா இந்த பிராணங்கிறது உணவோடு சம்பந்தப்பட்டது. அதற்கு அடுத்தது எமோஷ்னல் லெவல், மற்றவர்களுடைய அன்புக்காகவே ஏங்கி இருக்கிறது, மற்றவங்களுடைய அன்புக்கு மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்காக காத்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் எமோஷ்னல் லெவல், மனோமய கோஷத்தில் இருக்கிறோம். பிறகு விஞ்ஞானமய கோஷம்னா அறிவு பசி, அறிவு அடையணுங்கிற ஒரு ஆர்வத்துடன் இருப்பது, அதெல்லாம் விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா இந்த கிளேசமெல்லாம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னு அந்த இன்பத்தில் மட்டும் பற்று இருந்தால் அது ஆனந்தமய கோஷம். இப்போ நம்ம ஒரு கோஷத்தை விடணும் அப்படின்னா அடுத்த கோஷத்தில் அபிமானம் வச்சு அதிலிருந்து வர்ற சுகதுக்கத்தில் இருந்து பழகிட்டோம்னா கீழே இருக்கிற கோஷத்தை விட்டுறலாம். இப்போ மகாத்மா காந்தி இருந்தார், அவர் விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்தார். என்னன்னா நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம நாடு சுதந்திரத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவருக்கு முக்கியமாக இருந்தது. அறிவில் இருந்தார். ஆகவே ஜெயிலுக்கு போகிறது, அதனால் வர்ற கஷ்டத்தை எல்லாம் ஈஸியாக சகித்து கொண்டார். இப்போ அந்த கஷ்டத்தை விடணும்னா நம்ம விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்தால் தான் விட முடியும். எனக்கு யார் ஆண்டா என்ன, நான் அடிமையாகவே இருக்கேன், எனக்கு சோறு வாட்டா போதும், இருக்கிற இடம் கொடுத்து தூங்கிட்டு சாப்பாடு கொடுத்தா போதும்னு இருப்பவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா அவர்கள் எந்த லெவலில் இருப்பாங்க, அன்னமய கோஷத்தில் இருப்பார். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம அவமானப்படுத்தி உணவு கொடுக்கிறார்கள், உன்னுடைய அவமானம் எனக்கு முக்கியம் இல்லை, சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம எந்த கோஷத்தில் இருக்கோம், சாப்பாட்டு கோஷத்தில் இருக்கோம், அன்னமயமோ பிராணமயத்திலேயோ இருக்கோம். ஆனால் நம்ம விஞ்ஞானமய கோஷம் அல்லது மனோமய கோஷத்தில் இருந்தோம்னா அந்த உணவு நமக்கு சுவைக்காது. காரணம் என்ன, நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அந்த லெவலில் இல்லை. அப்படி நம்ம எந்த லெவல்லிருந்து சுகத்தை அடைகிறோம், எந்த லெவல்லிருந்து துக்கத்தை அடைகிறோம்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எங்கு நமக்கு எந்த லெவலில் நம்ம இருக்கோம். இப்போ வேதாந்தத்துக்கு வந்தவங்க எந்த லெவலுக்கு வரணும் தெரியுமோ, படிப்படியாக விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரணும். அதாவது நமக்கு துக்கம் எப்படி வரணும் தெரியுமோ, எனக்கு தெரியல அப்படின்னு துக்கம் வரணும். சில பேர் எனக்கு தெரியாதுங்கிறது பெருமையாக சொல்லிட்டு இருக்கிற லெவலில் எப்படி ஞானத்தை அடைவார்கள்? இப்போ அறிவு பசி வர வேண்டும், அறிவு அடையணும், அஞ்ஞானத்தினால துக்கப்படணும். அஞ்ஞானத்தினால துக்கப்படுறது அப்படிங்கிறது நம்ம அங்கே விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்துள்ளோம் அப்படிங்கிறது குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோஷமாக கடந்து கடைசியில் நான் ஆத்மானு புரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோஷத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ கோஷத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், கோஷம் நம்மை பயன்படுத்தவில்லை, அது கடைசி லெவல். இப்படி 3 உடல் இருக்கிற அபிமானத்தை விடுறத 5 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். இதை நம்ம 1000 ஸ்டேஜாகவும் பிரிக்கலாம். ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு கோஷம்தான். ஒவ்வொரு ஆசையில் நம்ம பிடிபட்டு இருக்கிறதும் ஒவ்வொரு கோஷத்தில் பிடிபட்டு இருக்கிறதா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர வேண்டும். அதை விடணும்னா எடுத்த உடனே ஆத்மாவுக்கு போனால் முடியாது. அடுத்தது என்னன்னு படிப்படியாக நம்ம விட்டு வர வேண்டும். இனி அடுத்த பகுதியில் இங்கே என்ன சொல்கின்றார், இந்த 11ம் ஆத்மா அல்ல. அதை மிக மிக சிம்பிள் லாஜிக்கில் சொல்லி நிலைநாட்டுகின்றார். இப்பொழுது படிப்போம். மதியம் ஷரீரம் மதியா பிராணாஹ மதியம் மனஸ்ச மதியா புத்திஹி மதியம் ஞானமிதி ஸ்வேன ஏவ ஞாயதே தத் யதா மதியத்வேன ஞாதம்
கடக குண்டல கிருகாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம் ததா பஞ்சகோஷாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம் மதீயத்வேன ஞாதம் ஆத்மா ந பவதி. இங்கு என்ன சொல்கிறார் என்றால், நாம் நான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு பொருளை அர்த்தமாக புரிந்து கொண்டுள்ளோம். பிறகு என்னுடையது அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம நான்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம், என்னுடையது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். பொதுவாக என்னுடையதுங்கிற வார்த்தை எதிலிருந்து ஆரம்பிப்போம்? என்னுடைய வீடு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய புஸ்தகம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். நமக்கு வெளியே இருக்கிற பொருள் தான் என்னுடையதாகும். என்னுடையது அப்படின்னா நானுடன் சம்பந்தப்பட்டது, இந்த நான் என்பதோடு சம்பந்தப்பட்டது. இப்போ அதோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, என்னுடையது நானாக முடியாது. எது என்னுடையதோ அது என்னுடையது. சிம்பிள் லாஜிக். எது என்னுடையதோ அது என்னுடையது, அது நான் அல்ல. இது என்னுடைய புஸ்தகம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய நாய் அப்படின்னலாம் சொல்கிறோம். அப்படின்னா இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமோ அதை நான் சொல்ல மாட்டோம். அதை உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் என்னுடையதுன்னு எதையெல்லாம் வெளியே இருக்கிறத சொல்லி பாருங்கள். அதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருப்போமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், நீ எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிடுறையோ அந்த என்னுடையதுங்கிறது வேறு, நான்கிறது வேறு. இது வெளியே இருக்கிற விஷயத்தில் நல்லா தெரிந்து விடுகிறது. பிறகு இதை என்ன செய்கிறார், உன்னை அறியாமல் நீ என்ன செய்துள்ளாய், இந்த 5 கோஷம், பிறகு 3 சரீரம், இவைகளையும் நீ என்னுடையது என்றுதான் புரிந்து கொண்டுள்ளாய். தெரியாமல் சில சமயம் அதை நான் சொல்லிடுறேன், ஆனால் உண்மையில் அதையும் என்னுடையது என்றே நாம் புரிந்துள்ளோம். அதுவும் ஒரு காலத்தில் என்னுடையதாக விடுகிறது. ஆகவே அது என்னுடையதுன்னு சொல்கிறதுனால அது நான் அல்ல. இப்போ இங்கே என்ன லாஜிக் அப்படின்னு சொன்னால், எது மம பிரத்யய விஷயம் அது ந அகம். எது மம அப்படின்னா என்னுடையது என்ற எண்ணத்திற்கு பொருளாகிறதோ அது நானாக மாட்டேன். நம்ம சிம்பிள், எதை என்னுடையதுன்னு சொல்கிறோமோ அது நான் அல்ல. இந்த கன்ஃபியூஷன் வெளியிருக்கிற விஷயத்தில் நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உடல்லிருந்து ஆரம்பித்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் என்னுடையதுன்னு சொல்கிறோம், இனி ஒரு நேரத்தில் நான்னு சொல்கிறோம், மாறி மாறி சொல்லிடுறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், நான் நீ அறியாமையில் சொல்கிற, ஆனால் என்னுடையதுன்னு நீ அதை சொல்வதனால் அவை நீ அல்ல. நம்முடைய உடல், நம்முடைய மனம், இதெல்லாம் நீ அல்ல. இதற்கு நான் ஏற்கனவே உங்களிடம் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறோம், நின்று கொண்டு இருக்கின்றோம். ஒருவர் கேட்கிறார், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்னு. நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லது நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறோம். பிறகு டாக்டரை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறோம். அதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ நான் அமர்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்லும்போது நான்கிற சொல்லுக்கு எதை பொருளாக பயன்படுத்தணும்? நம்மளுடைய உடல் தான் அமர்ந்து கொண்டிருந்தது, உடல் தான் நின்று கொண்டு இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லணும், நான்கிற வார்த்தைக்கு உடல்ங்கிறத பயன்படுத்திட்டு டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சொல்லணும், டாக்டர் நான் சரியில்லை அப்படி தானே சொல்லணும். நாம் என்ன சொல்கிறோம், என்னுடைய உடல் சரியில்லை, உடனே மாற்றிடுறோம், என்னுடைய உடல்னு சொல்லிடுறோம். நம்ம டாக்டர்கிட்ட போய் நான்கிற வார்த்தைக்கு என்னுடைய உடம்பை டாக்டர் ரூமுக்கு வெளியே சொன்னேன், உள்ளேயும் நம்ம அதைத்தான் சொல்லணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் நான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, உங்களை பார்க்க வேண்டிய டாக்டர் நான் அல்லன்னு சொல்லுவார். அது வேறு டாக்டர் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவார், நமக்கு பக்கத்தில் அனுப்பிச்சி வச்சுருவார். அப்படி
நான்கிற வார்த்தையை உடனே நம்ம மாற்றிட்டோம். என்னுடைய உடல் சரியில்லை. பிறகு சைக்காட்ரிகிட்ட போனால் என்னுடைய மனம் சரியில்லை, என்னுடைய புத்தி ராங் டிசிஷன் எடுத்துடுது, என்னுடைய புத்தி சரியில்லை, அப்போது பிறகு எனக்கு அறியாமை உண்டு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பிறகு அஞ்ஞானம், இவைகளையெல்லாம் என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்றோம். சில சமயம் நான் சொல்லிடுறோம், அது தவறு. இப்போ என்னுடையதுன்னு சொன்னதுனால இங்கே ஆசிரியர் எப்படி முடிக்கிறார்னா, ஆகவே இவைகளெல்லாம் ஆத்மா அல்ல. அப்படின்னா நான் அல்ல. இப்போ நான்கிற சொல்லுக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் பொருந்தி வராது, சொல்லுக்கான பொருள் அல்ல. பிறகு சிஷ்யன் கேள்வி அடுத்தது கேட்பான், அப்படின்னா ஆத்மானா என்ன? உடனே சச்சிதானந்த ஸ்வரூபம்னு ஆரம்பிக்க போகிறார். இப்போ பார்த்த கருத்து தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. நம்ம அடுத்த வகுப்பில் இதனுடைய சொற்பொருளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.